சாயிராம். ஓம் சாயிராம். குழந்தையே, நீ சாதிக்கவே பிறந்தவர். எப்பொழுதுமே துணிந்து நெல். எதையுமே எதிர்த்து நின்று பழகு. தங்கமே, எவ்வளவு சிறப்பாக நீ செயல்பட்டாலும் கூட உன்னிடமும் சிறு சிறு குறைகள் இருக்கவே செய்கிறது. அவற்றையும் கூட நீ கைவிட்டு விடுவதே என்னுடைய ஆசை, விருப்பம், ஆவல். எப்படி வேணாலும் வைத்துக்கொள். ஆனால் அந்த நல்ல தீய எண்ணங்களையும் கூட உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு குழந்தையே. முடிந்தவரை இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் என்ன உதவி தேவைப்படுகிறதோ அதை அறிந்து அவர்களுக்கு செய்ய பழகு. இவ்வளவு நல்ல குணத்துடன் நல்ல எண்ணத்தோடு இருக்கும் எனக்கும் வாழ்க்கையில் சறுக்கல்கள் வந்து கொண்டே இருக்கிறதே சாயப்பா, நான் என்னதான் செய்வது என்று நீ என்னிடம் கண்ணால் கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை குழந்தையே. எவ்வளவுதான் உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் சில சறுக்கல்கள் வாழ்வில் இருக்கத்தான் செய்யும். அதை வீர நடை போட்டு எழுந்து தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்றால்தான் வெற்றியை எட்டி பிடிக்கலாம். கலங்காதே என் கண்மணியே, உன் வாழ்வில் நிச்சயமாக அந்த பொக்கிஷமான வெற்றியை நீ எட்டி பிடிப்பாய். உனக்கு உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நல்லது உன் வாழ்வில் எப்பொழுதுமே நடக்கும் என் குழந்தையே. நான் உன் வாழ்வில் இல்லாமல் போய்விடுவேனோ என்ற சந்தேகம் உனக்கு துளி கூட வேண்டாம். எப்பொழுதும் உன் வாழ்வில் நான் இருப்பேன் குழந்தையே. விசுவாசம் என்ற ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு என்னை நினைத்தாலே போதும். சுயநலமே இல்லாமல் என்னை வணங்கினால் போதும். நம்பிக்கையோடு என்னை ஒருமுறை பார்த்தாலே போதும். சாயி என்று ஒருமுறை கூப்பிட்டாலே போதும். அனைத்திற்கும் ஓடோடி வருவேன் உன் சாயினப்பா. உன் வேண்டியதை உனக்கு கொடுப்பேன் உன் சாயியப்பா. இனி உன் வாழ்வில் எல்லா மங்களமும் நிகழப்போகிறது. உன் பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே. நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் அதற்கு பெயர் சோம்பேறி. அதே போல இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடித்தால் சுறுசுறுப்பானவன் என்று எல்லோரும் சொல்வார்கள். போல செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடித்தால் வெற்றியாளன் என்று எல்லோரும் பாராட்டுவார்கள். நீ அந்த வெற்றியாளராக இருக்க வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. நான் உனக்கு வழிகளை காட்டுவேன். நீ எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்ற முடிவை நீதான் எடுக்க வேண்டும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு ஊர்ல படித்து முடித்த உடனேயே சிறு வயதில் ஒரு நல்ல வேலையும் கிடைத்து சந்தோஷமாக வேலையை செய்ய துவங்கினான் ஒரு இளைஞன். பல ஆண்டுகள் ஆனது. ஆனால் அவன் எந்த வேலையையும் மாற்றவே இல்லை. சந்தோஷமாக அந்த வேலையிலேயே இருந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு பண தேவைகள் அதிகமானது. எனவே வேறு வேலைக்கு சென்றால் இன்னும் சம்பளம் அதிகமாக கிடைக்குமே என்ற எண்ணத்தோடு வேறு வேலைக்கு பதிவையும் போட்டான். அவனுக்கு அதிர்ஷ்டவசமாக 2 வேலை கிடைத்தது. அதில் முதல் நிறுவனம் மிகவும் பேர் பெற்ற நிறுவனம். அந்த நிறுவனத்தில் நான் வேலை செய்கிறேன் என்று சொன்னாலே கௌரவமாக இருக்கும். அங்கு வேலையும் மிக எளிதாகவே இருக்கும். சம்பளமும் சொல்லுகிற அளவுக்கு அவன் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு வருவதாகவே இருந்தது. ஆனால் 2வது நிறுவனம் சிறிய நிறுவனம், பெயர் எடுக்காத நிறுவனம். அந்த நிறுவனத்தில் தன்னால் முயன்ற அத்தனை உதவிகளையும் அவன் செய்தால்தான் அந்த நிறுவனத்தை மேலோங்கி எடுத்து வர முடியும். அவனால் முடிந்த அத்தனை உழைப்பையும் அவன் கொட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நிறுவனம் பெயர் பெற்ற நிறுவனமாக மாற முடியும் என்ற நிலைமை. ஆனால் சம்பளத்தை பொறுத்தவரை முதல் நிறுவனத்தில் கிடைத்த அதே சம்பளம், அவனுக்கு தேவையான சம்பளமும் இந்த 2ஆம் நிறுவனத்திலும் அவனுக்கு கிடைத்தது. அவனுக்கு மிக குழப்பம். எந்த நிறுவனத்தில் தன்னுடைய பணியை அவன் எடுத்துக்கொள்ளலாம் என்ற குழப்பம் அவன் மனதில் அதிகமாகவே இருந்து கொண்டிருந்தது. அந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்க எந்த நிறுவனத்தின் வேலையை நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்ற பதிலை
எடுத்துக்கொள்ள அந்த ஊரில் வசித்து வரும் ஒரு துறவியிடம் பார்க்க போனான் அந்த இளைஞன். ஒரு அதிகாலை நேரத்தில் அந்த துறவியை பார்க்க சென்றான். துறவியிடம் போய் தான் இத்தனை நாட்களாக 10 வருடமாக பணிபுரிந்து வந்தும் தனக்கு பண தேவை அதிகமாக இருப்பதால் மற்றொரு நிறுவனத்திடம் வேலை செய்ய முயல்வதாகவும், இப்பொழுது தனக்கு 2 வேலை கிடைத்திருப்பதாகவும், ஒன்றை தேர்ந்தெடுத்தால் தனக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை, ஆனால் வாழ்க்கையில் வளர்ச்சியடைய முடியாது, ஆனால் மற்றும் ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தால் தன்னால் அதிக அளவு வளர்ச்சியடைய முடியும், ஆனால் உழைப்பை அதிகமாக போட வேண்டும், ஆனால் சம்பளம் என்று பண தேவைக்கான அத்தனை பணமும் அந்த 2 நிறுவனத்திலுமிருந்து எனக்கு கிடைக்கும், எதில் நான் தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம்தான் என்னிடம் இருக்கிறது என்பதை தனக்கிருக்கும் நிலைமையை தெல்ல தெளிவாக அந்த குருவிடம் எடுத்து சொன்னான் அந்த இளைஞன். அவன் கூறினதை தெளிவாக கேட்ட அந்த குரு, நான் உனக்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று கூறுகிறேன். அதற்கு முன்பாக நான் ஒரு கதையை கூறுகிறேன், அதை கவனமோடு கேள். அப்பொழுது கதையின் முடிவில் உனக்கே தெரிந்துவிடும் நீ என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது என்று அந்த துறவி அந்த இளைஞனிடம் கூறினாராம். ஒரு இடத்தில் பல எலிகள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த இடத்தில் திடீரென்று ஒரு அதிர்ஷ்டகரமான பூனை வந்தது. அந்த பூனைக்கு அந்த இடத்தில் அதிகமாக எலிகள் இருப்பதை பார்த்து மிகவும் ஆனந்தமாக தினமும் ஒரு எலியை அடித்து கொன்று தின்று சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது அந்த பூனை. அந்த எலிகளும் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த புத்திசாலி பூனையிடம் சிக்கிக்கொண்டே இருந்தது. தினமுமே ஒவ்வொரு எலியாக மடிந்து கொண்டே இருந்தது. நாம் இப்படியே இருந்தால் நம்மளுடைய ஒட்டுமொத்த எலிகளின் இனமே அழிந்துவிடும் என்று அவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம் என்று முடிவு செய்ய ஆரம்பித்தது. யோசனை செய்துவிட்டு அந்த எலிகளெல்லாம் போய் பூனையிடம், பூனையாரே, நீங்கள் தினமும் கஷ்டப்பட்டு வேட்டையாடி எங்கள் இனத்தை சாப்பிடுவதற்கு பதிலாக உங்களுக்கு என்ன உணவு தேவையோ அதை நாங்களே 3 வேளையும் உங்கள் இடத்திற்கே கொண்டு வந்து கொடுக்கிறோம். நீங்கள் கஷ்டப்பட தேவையே இல்லை. ஆனால் அதற்கு கைமாறாக எங்கள் இனத்தை அழிப்பதை நிறுத்திவிடலாமே என்று பணிவன்போடு கேட்டது. உடனே சிந்தித்து பார்த்த அந்த பூனையும், உணவு நம் இருப்பிடத்திற்கே 3 வேளையும் தாமதமில்லாமல் வருமென்றால் நான் இதற்கு ஒற்றுக்கொள்கிறேன் என்று ஒப்பும் கொண்டது. இப்படியே எலிகள் தினம் 3 வேளையும் சரியான நேரத்திற்கு அந்த பூனைக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்தது. பூனையும் சந்தோஷமாக அந்த உணவை சாப்பிட்டு மிக ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. காலங்கள் கடந்து கொண்டே இருந்தது. மாதங்கள் வருடங்களானது. சரியாக 1 வருடம் முடிந்ததும் ஒரு நாள் உணவு எடுத்து வரவே இல்லை. எலிகளெல்லாம் மிகவும் பசியோடு இருந்த பூனைக்கு கோபமும் அதிகமாகவே வந்தது. உடனே எலியிடம் போய், எனக்கான உணவு என்று வரவில்லை, ஏன் இவ்வளவு தாமதம் என்று கோபத்தோடு கேட்டது அந்த பூனை. உடனே எலிகள் அனைவரும் சேர்ந்து கூறினர், இனிமேல் உங்களுக்கான உணவு உங்கள் இடம் தேடி வராது, நீங்களே உணவை தேடிக்கொள்ள வேண்டியதுதான் என்று கூறியதுதான் தாமதம். பூனைக்கு கோபம் மிக மிக அதிகமானது. உடனே பாய்ந்து வந்து ஒரு எலியை பிடித்து உணவாக்கி கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் பாய்ந்தது. ஆனால் அந்த பூனையால் எதுவுமே செய்ய முடியவில்லை. சிறிது நேரத்திலேயே மூச்சு வாங்கி அப்படியே உட்கார்ந்து விட்டது அந்த பூனை. 1 வருடமாக எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் உட்கார்ந்த இடத்திலேயே உணவை உண்டு வந்ததால் பூனை மிக சோம்பேறியாக ஆகிவிட்டது. அதனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவே இல்லை. இப்படியாக கதையை கூறி முடித்தார் அந்த துறவி. இதை கேட்டவுடன் துறவியிடம் என்ன பதிலை எதிர்பார்க்கலாம், எந்த வேலையை தேர்ந்தெடுக்கலாம் என்ற கேள்வியோடு வந்த இளைஞனுக்கு தெல்ல தெளிவான அதற்கான பதில் புரிந்தது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, மிகவும் சுலபமாக செய்யக்கூடிய அந்த வேலை எந்த வேலையாக இருந்தாலும் அதை செய்யாமல் சவாலாக இருக்கும் அந்த வேலையை, அந்த பாதையை தேர்ந்தெடுத்தால்தான் நாம் மிகப்பெரிய வெற்றியை மிக சாதாரணமாக அடையலாம். எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் 2 வழிகள் இருக்கும்.
இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற கேள்விக்குறி எல்லோர் மனதிலும் எழும். எல்லோர் வாழ்க்கையிலும் அந்த நிகழ்வு நடக்கத்தான் செய்யும். எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் அந்த முடிவை எடுக்கக்கூடாது. நாம் எப்பொழுதுமே சவாலாக இருக்கும் பாதையை தேர்ந்தெடுத்தால்தான் அந்த சவாலை முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை அடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் அத்தனை மனப்பக்குவமும் நம் மனது பெற்றிருக்கும். அப்படி பெற்றால்தான் வாழ்க்கையை மிக சுலபமாக வெற்றியும் அடையலாம். எப்பொழுதுமே சுலபமாக செய்யும் செயலை செய்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்கவே இருக்காது. சவாலாக இருக்கும் பாதையை தேர்ந்தெடுப்பதுதான் மிக மிக புத்திசாலித்தனமான செயலாகவே இருக்கும். அது சுலபமான பாதையா சவாலான பாதையா என்பதை முடிவு எடுத்துவிட்டு மீண்டும் அடியை எடுத்து வைத்துவிட்டு இந்த பாதை சரியாக வருமா என்ற எண்ணம் மனதில் தோன்றாமல் எடுத்து வைத்த அடியை பின்னோக்கி எடுத்து வைக்காமல் முன்னேறிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். சாயப்பா நமக்கு துணையாக இருக்கும் பொழுது எந்த பாதையில் சென்றால் என்ன, எந்த தடைகள் வந்தால் என்ன, அனைத்தையும் முறியடித்து வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். சாயப்பா துணையோடு. நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நீ நீதியோடு தான் உன் வாழ்க்கையில் நகர்ந்து கொண்டிருந்தாய். ஆனால் அநீதி வந்து உன்னை அரசாள வந்தது. வெளிச்சத்தில் நடக்கும் பொழுதே உன்னுடைய கால் உன்னை இடறிக் கொண்டிருந்தது. பகலிலேயே உன் கண்கள் இருட்டை காண்பது. சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் உன்னுடைய மனம் துக்கத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்தது. மொத்தத்தில் நீ நீயாகவே இல்லாமல் இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது காலம் மாறிவிட்டது. உனக்கான நல்ல நேரம் விடியப் போகிறது. இதுவரை கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் என்று இருந்து வந்த நீ இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் என்று உன் வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். உன்னுடைய கவலைகள், வேதனைகள், போராட்டங்கள் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கண்ணுறங்கு. நாளை கண் விழித்து பார்க்கும் பொழுது உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் கண்களில் வந்து தெரியும். மனம் என்பது சஞ்சலமானதுதான். அதை வசப்படுத்துவதும் சற்று கடினம்தான். ஆனாலும் அதை வசப்படுத்திதான் நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டும். பயிற்சியினாலும் வைராக்கியத்தாலும் அதை நிச்சயமாக வசப்படுத்தி விடலாம். அவ்வாறு வசப்படுத்தினானால் இறைவனை உன்னால் காண முடியும். உன் கண்களுக்கு உன் சாயிநாதரும் மிக பளிச்சென்று தெரிவேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பது இந்த நொடி, இந்த நிமிடம் நீ செய்யும் செயலில்தான் அடங்கியிருக்கிறது. நீ என்னிடம் வந்து சேர்ந்த பிறகு என்மேல் எவ்வளவு பாசமாகவும் அன்பாகவும் பக்தியோடும் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என் குழந்தையே. நீ செய்யும் நன்மையாலும் மற்றவர்கள் மீது வைக்கும் பாசத்தாலும் உன்னுடைய நம்பிக்கையாலும் உன்னுடைய பக்தியாலும் மற்றவர்களுக்கு உதவும் உன்னுடைய குணத்தாலும் என்னுடைய பெருமையை நீ உயர்த்தி இருக்கிறாய். இவ்வளவு நல்ல எண்ணமாக இருந்தாலும் கூட உன்னுடைய எண்ணத்தில் சிறு சிறு குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த குறைகளையும் நீ கைவிட வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. உன்னுடைய சுயநலத்தை விட்டுவிட்டு முடிந்தவரை இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் நேசிக்க பழகு. அவர்களை நேசித்தால், அவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ற சிந்தனையோடு அந்த உதவியை செய்யாதே. பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நீ செய்யும் உதவிதான் உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒழுக்கம் என்ற அடித்தளத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வா. எப்பொழுதுமே நம்பிக்கை இல்லாமல் பேசாதே.
வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்களை நீ சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, என்னதான் வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா என்ற எண்ணம் உன் மனதில் எப்பொழுதும் தோன்றாமல் பார்த்து கொள்வதுதான் உன்னுடைய தலையாய கடமையாகவே இருக்க வேண்டும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயமாக உனக்கு உண்டு. உன் சாயப்பா அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே. தெய்வ தீர்ப்பு, உன் சாயப்பாவின் தீர்ப்பு என்பது எப்பொழுதும் நீதி நெறி தவறாமல் ஒரே சொல்லாகத்தான் இருக்கும். மனிதனின் செயல்களில் எப்பொழுதும் ஒரே அர்த்தம்தான் நிகழ்ந்து இருக்கும். நல்லது, கெட்டது, இது மட்டும்தான் அவர்கள் மனதில் இருக்கும். ஆனால் தெய்வத்தின் சிந்தனையில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும். அதை யாராலும் தெரிந்து கொள்ளவும் முடியாது, அறிந்து கொள்ளவும் முடியாது. இதுதான் உன் சாயப்பாவின் தெய்வ தீர்ப்பு. உன் அப்பாவாக, உன் அம்மாவாக எப்பொழுதும் நான் உன்னை அரவணைப்பேன். இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களைப் பற்றி எப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்? உன்னை பற்றி உன்னை மாதிரியே மற்றவர்களையும் நினைத்து கொண்டு எல்லோரிடமும் போய் சரிசமமாக பழகுகிறாய். ஆனால் சில பேர் உன்னை ஏமாற்றி விடுகிறார்கள். சில பேர் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள். சில பேர் அனுபவிப்பதை அனுபவித்து கொண்டு ஒதுங்கி விடுகிறார்கள். உன்னைப்போல் மற்றவர்களையும் சரிசமமாக நினைத்து விடாதே. உன்னைப்போல் அனைவரும் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற விதிவிலக்கு அல்ல. குழந்தையே, ஏன் எல்லோரிடத்திலும் தேவையற்ற பாசத்தை வைத்து அவர்கள் உன்னை வெறுக்கின்ற நிலைமைக்கு நீயே போகிறாய்? அது மட்டுமில்லாமல் சில விஷயத்தை பெரிதாக நினைத்து கொண்டு உன் மனதை நீயே குழப்பிக் கொண்டிருக்கிறாய். வேண்டாத சிந்தனைகளையெல்லாம் உன் மனதில் ஓடவிட்டு உன் வாழ்க்கையை நீயே கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டத்தை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணமும் அதன் வெளிப்பாடும் நீ மற்றவர்களிடத்தில் பேசும் வார்த்தைகளால் தான். நீ செய்வதறியாது, சக்தி இல்லாமல், தளர்ந்து, நம்பிக்கையே இல்லாமல் காணப்படுகிறாய். குழந்தையே, மற்றவர்களிடத்தில் எதையுமே எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்புகள் நிறைந்தால்தான் ஏமாற்றம் வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் மனம் வேதனையில் தவிக்கிறது. அதை பார்த்து என்னாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என் பிரியமான கண்மணி வருந்தும் பொழுது நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன்? வாழ்வில் 1000 விஷயங்கள் நடக்கலாம். நேர்மறையாகவும் நடக்கலாம், எதிர்மறையாகவும் நடக்கலாம். அதை நீ எப்படி பார்க்கிறாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி ஒளிந்து இருக்கிறது. எனவே எது நடந்தாலும் நேர்மறை எண்ணத்தோடு பார். நல்ல எண்ணத்தையே உன் மனதில் வைத்துக்கொள். உன் பார்வை போல், உன் நினைப்பு போல் எல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஒரு தவறு செய்துவிட்டால் அது தவறு, நான் செய்தது தவறுதான், என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஒப்புக்கொள்ள பழகிக்கொள். அதை விடுத்துவிட்டு நான் தவறு செய்யவே இல்லை என்று அடித்து பேசாதே. அது மட்டுமல்லாமல் செய்த தவறை மூடி மறைத்தால் வாழ்வில் என்றைக்குமே முன்னேறவே முடியாது. நீ தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வலியைத்தான் ஏற்படுத்தும், கேவலமாகத்தான் தோன்றும். ஆனால் ஒப்புக்கொண்டால் உன் வாழ்க்கை மாறுவதை நீயே மகிழ்ச்சியாக காண்பாய். அந்த வலியை நீ அனுபவித்தால் பிறகு அந்த வலி உன் மனதிலிருந்து நிச்சயமாக கரைந்துவிடும். அதை விடுத்துவிட்டு அந்த தவறை மூடி மறைத்தால் அதுவே மனதிற்குள் நீ காலம் காலமாக வலியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். உனக்கான பாதையை நான் காண்பிக்கிறேன், உனக்கூடையே நான் நடந்தும் வருகிறேன். திடீரென்று மனதில் ஒருவிதமான சஞ்சலம், நீ செல்லும் பாதையில் குழப்பம். அப்பொழுதும் உன்னிடத்தில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த தருணம் உன் கண்களை மறைத்துவிடும். நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறைந்துவிடும். நல்லது உன் கண்ணை மறைத்தவுடன் இது நமக்கான பாதை அல்ல, நல்ல வழி அல்ல என்பதை உன் மனது தானாகவே நினைக்க தோன்றும். எதற்கு அப்பா இந்த விளையாட்டு? என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது என்று நீயே என்னை கோபித்துக் கொள்வாய்.
ஆனால் அப்பொழுதும் நான் உன்னுடனேயே பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடுகிறாய். எந்த துயரம் வந்தாலும் மன சஞ்சலப்படாதே, வெறுக்காதே, வாழ்க்கையை துவண்டு விடாதே. எப்பொழுதும் நம்மை காப்பாற்ற அப்பா இருக்கிறார். எந்த நேரத்திலும் நம்மை காப்பாற்றுவார், நமக்கு உறுதுணையாக இருப்பார், நல்ல வழியில் அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ வெற்றிக்கான வழியை கூடிய விரைவில் கண்டே பிடித்து விடுவாய். உன்னை அந்த வெற்றியின் இலக்கை அடைய வைக்க நானும் போராடி உன்னை அடைய வைப்பேன். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக உன் தலைவிதியை நிச்சயமாக நான் மாற்றுவேன். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் உத்திரவாதம். என் வாக்கு என்றைக்காவது பொய்த்ததுண்டா? அப்பா சொல்வதை கேட்பாயா என் கண்மணியே? கேட்பாயெனில் நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். கண்களை மூடிக்கொண்டு கேள். உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் உனக்கு புரியும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வேண்டுதல்கள் வீண் போகவில்லை கண்மணி. உன் நிறைவேறாத ஆசை ஒன்று கைகூடி வரப்போகிறது. நாளை நடப்பதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். முதலில் உன்னுடைய இறந்த காலத்தை பற்றின சிந்தனையை தீயிட்டு எரித்துவிடு. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையையும் பயத்தையும் அறவே ஒழித்துவிடு. உன்னுடைய எதிர்காலத்தை சாயப்பா காலடியில் ஒப்படைத்துவிட்டு உன்னுடைய நிகழ்கால நிகழ்வுகளை கவனித்து திறம்பட செயல்படு. நல்லதையே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். என் சாயப்பா எனக்காக எதையும் செய்வார் என்று சொன்ன உனக்கு உன் மன வேதனையை தரும் விஷயங்களையும் உன்னை காயப்படுத்தும் நிகழ்வுகளையும் நான் விரட்டியடிப்பேன் பிள்ளையே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கை உயிர் மூச்சாய் எடுத்துக்கொண்டு அதை கடைப்பிடிக்கும் உனக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் என் பொக்கிஷமான கண்மணிக்கு உண்டு. நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கலங்கி நிற்காதே. கண்ணீரை வீணாக வீணடிக்காதே பிள்ளையே. என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்ற என் பொக்கிஷம் நீ. என் செல்ல பிள்ளை நீ. நீ இப்படி மனவேதனைப்படலாமா? நீ வேதனைப்பட்டால் உன் சாயப்பா மனதிற்கும் வலிக்கும் என்று உனக்கு உணரவில்லையா? உனக்கு நடந்து கொண்டிருப்பது எல்லாம் உனக்கு உள்ளிருக்கும் நானே நடத்தி வைக்கிறேன் என்பதை நீ கண்டு கொண்டால் உன் வாழ்க்கையே உனக்கு ஒளிமயமாகத்தான் தெரியும். உன்னுடைய ஆத்மஸ்வரூபனே நான் தான் என் பிள்ளையே. இப்பொழுது உனக்கிருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்து நாளையே அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம் வீசும். நாளை நடப்பதை மட்டும் பார். இதுவரை உன் கைக்கு எட்டாத ஒன்று நாளை உன் கைகளில் வந்து சேரும். உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை. அனைத்தும் பலிக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. இந்த நேரம் பார்த்து ஏன் இவ்வளவு முகம் பாட்டமாக இருக்கிறாய்? சந்தோஷத்தை எதிர்கொள்ள தயாராகு. மகிழ்ச்சியை பார்க்க ஆயத்தமாக. உன் வாழ்க்கையில் புதிய நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழப்போகிறது. அந்த மாற்றத்தை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே என் திட்டப்படியே. என்னை மீறி எதுவுமே தவறாக நிகழாது என்ற உண்மையை முதலில் புரிந்து கொள். அதன்படி உன் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய். உன் வாழ்க்கையில் உள்ள சிரமங்களெல்லாம் நீங்கி சிகரத்தை தொடப்போகும் நேரமெல்லாம் நெருங்கிவிட்டது கண்மணியே. இந்த நேரம் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதற்கும் கலங்கி நிற்காதே. மலையே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் கலங்கி நிற்காதே. என் அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நீ இழந்து போன மகிழ்ச்சியை நான் உனக்கு மீட்டே தருவேன். சற்று நேரத்தில் எல்லாம் மாறப்போகிறது. இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கேதான். மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன் வீடு தேடி வரும்.
உன் சாயப்பாவும் உன்னோடு வருவேன். உன் வீட்டிற்கு வருவேன். வீடு தேடி வருவேன். சாயப்பாவை வரவேற்க தயாராக இரு. சற்று நேரத்தில் எல்லாமே மாறும். உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் வந்துவிடும். நாளைய சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கும். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். உன்னை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் கூடிய விரைவில் உன் செவிகளில் ஒரு நல்ல செய்தி கேட்கும். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் யோசித்து கொண்டே இருக்காதே. நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போனது போகட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டு உன் வேலையை செய்து கொண்டே இரு.